வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ரொம்பவே சுவையான சுண்டல் மசாலா எப்படி செய்யறதா பார்க்க போறோம். இந்த சுண்டல் மசாலா வந்து பாத்தீங்கன்னா பீச் ஓரங்களில் இருக்கக்கூடிய கடைகள்லையும் வண்டி கடைகள்லையும் நம்ம சாப்பிட்ருப்போம். அதே சுவையிலான சுண்டல் மசாலா நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்ப்போம் வாங்க. இன்னைக்கு 200 கிராம் அளவுக்கு வெள்ளை சுண்டல் வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த வெள்ளை சுண்டல் வந்து பாத்தீங்கன்னா நைட்டே நல்லா ஊற வச்சுட்டு மார்னிங் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி குக்கரில் சுண்டல் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 4 விசில் அளவுக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ சுண்டல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததான் இந்த சுண்டலுக்கு தேவையான மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கங்க. ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, 6 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே அரைச்ச அந்த வெங்காயம் தக்காளி விழுது அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் சைடில் எல்லாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போது அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். மிளகாய் தூளோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வேக வச்ச பட்டாணி சேர்த்துக்கலாம். பட்டாணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சு. இப்போது சுண்டல் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கலந்து விட்டுக்கலாம்.
பீச் சைடில் கிடைக்கக்கூடிய அதே சுவையிலான சுண்டல் மசாலா ரெடி பண்ணிட்டோம். நான் என்ன மெஷர்மெண்ட் சொன்னனோ அதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலே சூப்பராக வரும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, இந்த வீடியோ கூட இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. நன்றி.